ஹலோ மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ஹெல்த்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5 தையலாக்கும் போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு ஹெல்த் ஓகே. ஒன்றை விட்டு ஒரு நாள் போயிட்டு நான் இது ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வரேன். சரியா? என்னோடய ஹெல்த் இப்போ ஓகேயா இருக்குது. நான் வீடியோ இனி ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா எனக்கு டைமும் இல்லை. அதனால் ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணல. டேட்டிங் மைண்ட் ஒய்ஃபி அது பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது கோல்டு சிஓ சீக்ரெட் அந்த எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட்டை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் இன்னொரு 2 பார்ட்லேயே நான் முடிச்சிருவேன். முடித்ததுக்கப்புறம் அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நான் இப்போ சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸ். இந்த 2 பார்ட் முடித்ததுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம வைனாவும் ஜங்குக்கும் வீடு எடுத்திருப்பாங்க. அது ஓகேயா இருக்கும். வீடு எடுத்துட்டாங்க. அதனால் ஓகேந்து விட்டதுக்கப்புறம் வீடு எடுத்துகிட்டு தங்குவாங்க. நம்ம ஜங்குக்கு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கொரியாலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். வேர்ல்டு ஃபுல்லாக நம்பர் 4 பொசிஷனில் தான் இருக்கார். நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணுன்றது நம்ம ஜங்குக்கோட ஆசை. வேர்ல்டுலேயே நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணுன்றது ஆசை, ட்ரீம் எல்லாமே சொல்லிக்கலாம். அதனால நம்ம ஜங்குக்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இந்த மினியோட பிரச்சனை அதெல்லாம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் இனிமேல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி மினியோட பிரச்சனை எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் நம்ம வைனா நம்ம ஜங்குக்கு கூடயே இருக்காங்க. அப்படி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பெரிய பெரிய டீல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் இருக்கும். அப்படி இருந்தும் மறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வைனா பேசுகிறதுக்காக நம்ம ஜங்குக்கை பார்த்து பேசுகிறதுக்காக போவாங்க. ஓகே சார், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வைனான்கிட்ட நான் என் சார்னு கூப்பிடாத ஜங்குன்னு கூப்பிடு. எல்லாருக்குமே தெரியுமே எனக்கும் மேரேஜ் ஆனது. அப்படி இருக்க ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம வைனாவை பார்த்து நம்ம ஜங்குக்கு சொல்ல இருந்தாலும் பட் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சரி ஓகே. இப்போ என்னது, அம்மா மறு வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்படியே மினியோட மேரேஜும் இருக்குது, அதையும் பார்த்து பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிவிட்டு ஓகே நம்ம போய் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம தியாங்கும் மோமோவும் கூட ஆஃபீஸ் ரூமுக்கு வருவாங்க. தியாங்கையும் மோமோவையும் பக்கத்து சிட்டியில் உள்ள அதாவது லீவ் கேட்டிருப்பாங்க 1 வீக்குக்கு. நாங்கள் அந்த அமெரிக்காவில் உள்ள கம்பெனி அதை போய் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு அங்கே போகிறேன்றீங்களான்னு சொல்லி நம்ம ஜெமீன் பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி. ஓகே, அங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மீராவா ரெண்டால் மீராவா ஆமாம் மீராவா ரெண்டால் ஜங்குக்கு திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே. நம்ம ஜெமீனோட ஃபேஸை பார்த்தா அப்படியே ஷைனி வைக்கும் எல்லாமே கலந்த வாக்கில் இருக்குது. மீரான்ற நேமை கேட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம தியாகும் ஜெமீன் வெளியே போனதுக்கப்புறம் நான் ஜிமின் தேங்க பார்த்து மச்சான் போயிட்டு சிஸ்டரோட மஜா பண்ண வரைக்க உன் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடணும். அந்த வேலை எல்லாருக்கும் பார்த்துட்டு தெரியல. உன்னை பார்த்து என் பையன் மாமான்னு கூப்பிடுவான். படா சொல்லி நம்ம தேங்க செய்யாயிட்டு நம்ம மோமோ தோல் மேலே கையை போட்டுட்டு மோமையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி எப்போ ஃப்ளைட்டுன்னு சொல்லி தேங்க உங்ககிட்ட கேட்க நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் கேட்க தேவங்க சொல்லுவாங்க. நாங்கள் 10 o'clock நைட்டு வச்சான். சரி போய் எத்தனை மந்த்ஸில் வர ஐடியா இருக்குது உனக்கு? 1 இயரில் வந்துடலான் இருக்கோம். பிஸ்னஸ் டீலெல்லாம் முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து நானும் இவனை மட்டும்தான் போகிறோன்னு சொல்லி இப்படி பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே மிச்சன்னு சொல்லிவிட்டு காய்ச்சதுக்கப்புறம் நானே கொண்டு போய் உங்கள் 2 பேரையும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு ஜிமின் பார்த்து கேட்க அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, மோமோ நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். மீரா வரேன்டா, மீராவை போய் கூப்பிட்டு வா. ஜங்குக்கு போயில. ஜங்குக்கு இந்த மேரேஜுக்கு மட்டும் 1 day வந்திருந்தால் அதுக்கப்புறம் மீரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாலுக்கும்
மீராவை பார்த்துக்க மச்சான். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் கிளம்பி ஜங்குக்கிட்ட போய் சொல்லிவிட்டு மீராவை பிக் பண்ண நான் போயிட்டு வரட்டான்னு ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்க. ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து சரி ஓகே பிக் பண்ணிவிட்டு வா மச்சான். சரி ஓகே பிக் பண்ணிவிட்டு டேரெக்ட் ஆஃபீஸுக்கு வர இல்லை வீட்டில் விட்டுடுவா. அம்மா அப்பா வீட்டிலேருந்து போக லேட் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நானும் மனசுக்குள்ளே திங்க் பண்ணி பார்த்தேன். ஜங்கு நானும் எனக்கு வேறு மேரேஜ் ஆகி பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிறதுக்கு நான் எங்கள் வீட்டில் கொண்டு போகிறேன்னு சொல்லிக்க. ஓகே சரி ஓகே சரி ஓகே என்னோடய வீட்டில் என்னோடய சிஸ்டரோட வந்து இருக்கட்டும் மீரான்னு சொல்லிக்க. சரி ஓகே என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் அத்தை மாமாட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ஜங்கா பார்த்துவேன்னு கேட்பாங்க. மீரா யார்? என்னோடய அத்தை பொண்ணு. ஓ நான் பார்த்துருக்கேனா? நீ பார்த்துருப்ப, அவங்ககிட்ட பேசியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே சரிங்க. இந்த எப்போ மீட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது ஈவினிங் 3 o'clock வந்து மீட்டிங் இருக்குது. சரி ஓகே ரெடி பண்ணு, நான் இன்னும் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம் மீட்டிங்கு. ஓகேன்னு சொல்லி ஃபைனாகவும் அவங்களோட கேபினுக்கு போயிடுவாங்க. நம்ம ஜிமின் வந்து ஒரு மாதிரி டெசிவ் மூமெண்ட்டில் வந்து மீரா பார்க்க போனால் மீரா வந்து அப்படியே கிராமத்துலேருந்து வந்து பொண்ணு மாதிரிக்க ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் செம்ம க்யூட்டாக வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி போய் நிற்பாங்க. படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கிராமத்தை மறக்காமல் அப்படியே ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் வந்து இருந்து நம்ம ஜிமின் வந்து மீரா பார்த்துட்டு, மேடம் என்னை மாமா கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கீங்க. நான் என்னோடய ஒர்க்குக்காக வந்திருக்கேன். வேலைக்காகவா? இல்லை இந்த ஜிமின் மாமாவை பார்க்கவா? ஜிமின் நீ இன்னும் மாறவே இல்லையாடா, என்ன நீ எப்படி பண்ணிகிட்ருக்க? இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். நீயும் இன்னும் மாறாமல் இருக்க. அவனுக்குன்னு லைஃப் இருக்குது, அவன் பார்த்துட்டு போயிட்டான். நீயும் மாறி தான் ஆகணும் மீரா. மாற நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜீவனை பார்த்துட்டே மாற நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் பக்கத்துலேயே இருக்காங்க. நான் மாறிட்டேன், அதுக்கான கொஞ்ச நாளாக தான் நான் இந்த நாளை எடுத்திருக்கேன்னு சொல்லி நம்ம மீரா ஜீவனை பார்த்து சொல்ல. ஓகே நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இன்னும் கொஞ்சம் டைம் போனால் நான் உங்களோட கேள்விக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களோட கேள்விக்கான ஆன்சரை சொல்கிறேன் மிஸ்டர் பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம மீரா வண்டியோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போய் உள்ள உட்காந்துருவாங்க. நம்ம ஜீனுக்கு பிளஸ்ஸி செய்ய ஆக்கடான பொசிஷன். எப்படி அதாவது வேலையே பார்க்காம 1 month சேலரியை கையில் கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துட்டு நம்ம இன்னும் ஒரே ரொமான்டிக்கான சாங்கை போட்டுட்டு தான் நம்ம மீராவை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் வைக்க மீராவை பார்த்து என்னோடய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோ. ஜங்குக்கும் இன்னும் வந்து தனியாக தான் அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அங்கே போய் நீ இருக்க சரி வராது. நம்ம ஜங்குக்கிட்டையும் கேட்டுட்டேன். அம்மா அப்பா ஜங்கோட அம்மா அப்பா அத்தை மாமா வீடு வந்து இங்கேருந்து உனக்கு தூரம், வந்து போய் கேளாது. என்னோடய வீட்டில் என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீ எங்கள் வீட்லேயே தங்கிடு மீரான்னு சொல்லி நம்ம ஜீவன் வந்து மீராவை பார்த்து கேட்கு. ஓகே உன்னோட சிஸ்டர் எங்கே? அவள் இருக்காள் வீட்டில். சரி ஓகே நான் உன்னோட வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆமாம் அம்மா எங்கே? அம்மா வீட்டில் தான். ஏன்னா உனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பார்க்குன்ற பொசிஷன் இருக்குது. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்க தேங்க்கும் இருக்குது. நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்ட்னர்ஸாக இருந்து இப்போ நாங்கள் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொரியாலேயே நம்பர் 1 பிளேஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டுலேயே 4வது பிளேஸில் இருக்கும். இன்னும் ஒரு 6 month மட்டும் வெயிட் பண்ணால் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிளேஸுக்கு வந்து நாங்கள் வந்துடுவோம். வருவீங்க. ஆமாம் தேங்கும் மாமாவும் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ண.
ஒரு 1.5 மந்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. என்ன இப்போவும் குழந்த மாதிரி வந்துட்டுருக்கானா? உங்ககிட்ட நான் நிறைய சொல்லணும். நான் அப்புறமேலுக்க சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு. சரி ஓகே ஓகேன்னு நம்ம மீராவும் ஜிமினும் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. மீராவுக்கும் ஜிமினுக்குமான லவ் ஸ்டோரி நான் இன்னொரு எப்பப்பா வந்து கண்டினியூ பண்ணிக்குவேன். ஓகேவா? அது ஒன் ஷாட்டாக நான் போட்டு முடிச்சிடுவேன். அதில் மீரா யார், மீராவோட பாய் ஃப்ரெண்ட் லவ்வர் யார், அந்த மாதிரிக்கான ஸ்டோரி வந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ மீராவா ஓகே ஓகே சரி நீ உங்கள் வீட்டுக்கு விடு, ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கித்தா. பொடி சாப்பாடு வாங்கி தர ஏழுமா ஏழாதா, வாங்கி தந்து தொலைக்கிறேன்னு சொல்லி மீராவும் ஜெமினும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. இப்போ வைனா ஸ்டைடு பார்த்தா வைனா வந்து மீட்டிங்க்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரூமில் வந்து கூப்பிடுவாங்க. ஜியான் அதாவது ரூமுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் கர்டின்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஜங்குக்கோட டேபிளில் பார்த்தா ஜேகே அதில் வந்து இல்லை ஜியான்னு கூப்பிடுக்க நம்ம ஜங்குக்கு வந்து அதாவது டோருக்கு பேக் சைடில் வந்து அப்படியே நம்ம வாயினா அப்படியே புல் பண்ணி டோருக்கு பேக் சைட்லேயே சாய்ச்சி நிப்பாட்டிட்டு நம்ம வைனாவோட கை ரெண்டையும் பின் பண்ணிவிட்டு வைனா பார்த்து சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் ஜியான், என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸுக்கு? ஆமாம், என்னோட ஆஃபீஸ். என்னை கேட்காம யாராவது உள்ளே வருவாங்களா? வர மாட்டாங்க. விடுங்க, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கூப்பிட வந்தேன். மீட்டிங்க்கா? எனக்கு இப்போ மீட்டிங் போகிற மூடு இல்லையே மிஸ்ஸஸ் ஜியான். மீட்டிங் போகிற மூடு இல்லைனால எனக்கு பார்க்கணும். விடுங்க, என்ன ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, அதுக்கப்புறம் மீட்டிங் போகலாம். என்ன பண்ணுறீங்க ஆஃபீஸில் வந்து கிஸ் கொடுத்துட்டு போ. நம்ம வைனாவும் ஷை ஆகிட்டு நான் கொடுக்கல, நீங்கள் வேணால் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்க நம்ம ஜங்குக்கும் வைனோட லிப்ஸில் ரொம்பவே சாஃப்டான கிஸ் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜங்குக்கும் ஓகே மீட்டிங்க்கு போங்க மிஸ்ஸஸ் ஜியான், நான் வந்து செய்கிறேன் போங்கன்னு சொல்லி வைனா வந்து ப்ளஷ் ஆகிக்கிட்டே தலையை குனிஞ்ச வாக்கிலேயே கீழே போயிட்டு இருப்பாங்க. நம்ம மினியோட ஃப்ளோ பார்ப்போம். மினி வந்து அவங்க அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டான்னு சொன்னேன். அப்பா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டது அப்படின்னாலும் ஸ்டார்ட் அப்பில் வந்து போய் கண்டிருக்கான். இவனை விட வேறு எவனையாவது பிடிச்சிருக்கலாமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிடலாம். மினியோட மைண்டுக்குள்ளே ரொம்பவே ஒரு மாதிரிக்கெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. திங்க் பண்ணிகிட்ருக்க மினி வந்து திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு மினியை பார்த்து நம்ம இன்றைக்கி நைட் ஃப்ளைட்லேயே நம்ம வீட்டுக்கு போகலாம் மினின்னு சொல்லிக்க மினியும் ஓகே மாமா, சரி ஓகே போகலான்னு சொல்லியிருக்கேன். சரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ, டீல்லாம் நீங்கள் கைக்க போனீங்க சக்ஸஸ் ஆகிருச்சு மினி, டீல்லாம் கழிச்சு சக்ஸஸ் ஆகிருச்சு. அங்கேருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரிக்க தான் நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே வந்துடலான்னு சொல்லி மினியும் சோனும் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி நாளைக்கு போகிறதுக்காக எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை. சரி ஓகேன்னு சொல்லி மினி யோசிச்சுக்கிட்டு சும்மா வேலை வச்சுட்டான்ற காண்டிலேயே மினி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிருக்காங்க. எடுத்து வச்சுக்கிறக்கேக்க சோன் வந்து பார்த்துட்டு மினி டேப்லெட் எடுத்துக்கோ சாப்பிடு ஓகேவான்னு சொல்லி மினியோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நம்ம சோன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. மினிக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா கால் பண்ணி மினிச்செல்லாம் எப்போ வாரீங்க? இன்றைக்கி நைட் ஃப்ளைட்மா, நைட் ஃப்ளைட் வந்தோம்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங்லாம் வந்துடுவோம், ஒரு 4 to 5 எல்லாம் வந்து சேர்ந்துருவோம்மா. சரி ஓகேம்மா, வந்துட்டு அப்பா பிக் பண்ணிக்க அனுப்புவா? இல்லை சோனோட நான் வந்துடுறேம்மா டாக்ஸி புக் பண்ணி. ஓகேம்மா. அக்கா வந்து மேரேஜ் ஆகி போயிட்டாம்மா. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்திருக்காங்களாம், 1/2 hour போயிட்டு வர மாதிரிக்க அங்கே தனியாக இருக்காங்களாம். சரிம்மா, நான் வந்துட்டு அக்கா கூட பேசிக்கிறேன். சரி மினிச்செல்லாம், நான்
கால் கட் பண்ணேன். சாப்பிட்டுக்கோ, ரெஸ்ட் எடு, நிறைய தண்ணி குடி, ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிடு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பேபி செட் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு, மேரேஜுக்கு இன்னும் 2 வீக் தான் இருக்குது. மேரேஜ் எப்படியாவது முடிச்சு தான் ஆகணும். சரியா? ஓகே சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லி மினியை வந்து காலை கட் பண்ணிவிட்டு மினி வந்து யோசிப்பாங்க, இது வேறு வயிற்றில் வேறு பிள்ளை வச்சுருக்கு, ஒரு மாதிரிக்கு இருக்குது. சின்ன வயசுலேயே பேபி பார்த்தாலுமா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கிடையில் இவன் சோன் வேறு கூட்டிகிட்டு வந்து என்னால் முடியலை, நான் என்ன பண்ணி சேர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மினி கானில் ட்ரெஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு முடிச்சு பேக் பண்ணிகிட்ருப்பாங்க. கட்டில் உட்காந்த வாக்குள்ளேயே நம்ம மினி வந்து டென்ஷன்லேயே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஜங்கையும் வைனையும் பார்த்தா மீட்டிங் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்னர் டீல் எல்லாம் கழிச்சிருப்பாங்க. டீலும் ஓகே, எங்களுக்கு ஓகேவாக இருக்குது, உங்கள் கூடயே கொலாப்ரேட் பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த கொலாப்ரேஷனும் சக்ஸஸ் ஆகிடுச்சி. இத்தனை நாள் வெயிட் பண்ண சக்ஸஸ் ஆகிடுச்சி. கொலாப்ரேட் பண்ணுறதுலாம் ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து வைனை ஹக் பண்ணிவிட்டு, வைனா நீ வந்ததால தான் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ காலமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த டீலுக்காக மட்டும். இப்போ நீ வந்ததால தான் எனக்கு இந்த டீலே கிடச்சிருக்கு, லவ் யூ வேணான்னு சொல்லி இறுக்கி ஹக் பண்ணி சுற்றி டேபிளில் உட்கார வச்சு வைனாக்கு லிப்லேயே ஸ்ட்ராங்கான ஒரு லிப்பில் கிஸ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே விடுங்க ஆஃபீஸில் இருக்கோம்னு சொல்லி வைனா வந்து ரொம்பவே ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிக்குவாங்க. ஜங்குக்கு பார்த்து சரி ஓகே கிளம்பலாம். அதாவது 2 hours கிட்டே இப்போது மீட்டிங் நடந்திருக்கும். எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டையும் நம்ம ஜங்குக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மீட்டிங் வந்து சக்ஸஸ் ஆகிருச்சி, அதால் உங்கள் எல்லாேருக்கும் 1 month இன்க்ரிமெண்ட், அதாவது 1 month சேலரியை போனஸாக வந்து போட்டுடுறேன்னு சொல்லி ஒரு 2 daysக்கு லீவ் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் அதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பார்ட் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 part மட்டும்தான் இருக்குது. பாய் அமீஸ், லவ் யூ, சராங்கியோ. இன்னும் 2 part இன்னும் இன்றைக்கி நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்லோட் பண்ணிட்டேன்னா இன்னொரு 2 part. இதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது 5 ஷார்ட்டாக, ஆனால் நான் கண்டினியூ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ஜவ்வா இழுன்னு இழுத்து இப்போ வந்து 8 பார்ட்டாக வந்து இந்த பாட்டை நான் போடுறேன். 10 பார்ட்குள்ளே நான் இந்த எஃப்எஃப்பை வந்து கன்ஃபார்ம் நான் எண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் வீடியோஸ் எதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி நீங்கள் டைப் பண்ணி தந்து நான் அந்த ஸ்டோரியாக ரெக்கார்ட் பண்ணி போடணுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா மீன்ஸ் லவ் யூ. அப்புறம் பர்த்டே ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டா லிங்க்கு, அதுக்கப்புறம் டிக்டாக் சேனல், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் திறக்கலாமா வேணாமான்றது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் போடுறேன், அதை பார்த்துக்கிட்டு அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அவ்வளோந்தான்ப்பா. இனி இன்ஸ்டாவில் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலான் இருக்கேன், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஃப்எஃப் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தாங்கப்பா இந்த அக்கார ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் கேட்குற அளவுக்கு இருக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க. இந்த மாதிரிக்கே நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. லவ் யூ, பாய். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? எனக்கு வந்து டர்ட்டி மைண்டட் லைஃப் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஏன் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன்னா நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணலை. கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்த பார்ட் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா மீஸ்? லவ் யூ.